ஐடென்டிஃபை த ஃபாலோவிங் செட்ஸ் ஆர் ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஃபாலோவிங் 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபைனைட் அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு செட்டுக்குள்ளே முடிஞ்சிரும்ல, அதுக்கு பேர் ஃபைனைட். இன்ஃபைனைட் அப்படின்னா நம்மளுக்கு இன்ஃபைனைட் தெரியும்ல, ஸோ முடிவில்லாதது தான் இன்ஃபைனைட். ஸோ ப்ராக்கெட் பண்ணி இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. அப்படி சொல்லவே முடியாது தான் இன்ஃபைனைட். ஓகேவா? த செட் ஆஃப் ஆல் டிஸ்ட்ரிக்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்க டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் ஒரு செட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாமா? ஸோ இப்போ கொண்டு வர முடிஞ்சுது அப்படின்னா இது வந்துட்டு என்னது? ஃபைனைட் செட்டா? ஸோ எக்ஸ் இஸ் அ ஃபைனைட் செட். ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் அ ஃபைனைட் செட். ஓகேவா? ஸோ இன்ஃபைனைட் செட்டில் ஒன்று பார்ப்போம். இப்போ பாருங்களேன், த செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரைட் லைன்ஸ் பாசஸ் த்ரூ எ பாயிண்ட். ஒரு பாயிண்ட் இருக்குது, அதுலேருந்து போகிற ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்துட்டு எத்தனை, அதுக்கான செட்டை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? இன்னும் இந்த கேப்லலாம் போட முடியும், அதுக்கு ஒரு கேப்புக்குள்ளே போட முடியும். ஆனால் கண்ணுக்கே தெரியாத கேப்புக்குள்ளே வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒரு லைனை வந்து பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? அப்படிங்கிறப்ப இது வந்துட்டு என்ன ஆகுது? போய்கிட்டே இருக்கு, நிற்கவே இல்லை. அப்படிங்கிறப்போ இது வந்துட்டு என்னது? ஒய் இஸ் அ இன்ஃபைனைட் செட். ஓகேவா? ஸோ ஃபைனைட் இல்லை, ஸோ இன்ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் இஸ் அன் இன்டீஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டீஜர்னால் என்ன? மைனஸும் உண்டு, ஜீரோவும் உண்டு, ப்ளஸ்ஸும் உண்டு. ஸோ எக்ஸ் வந்துட்டு எதுக்கு கீழேன்னு சொல்கிறாங்க? 5க்கு கீழேன்னு சொல்கிறாங்க. அப்போ 5க்கு கீழே போய்கிட்டே இருந்தாலும் 5 4 3 2 1 0 -1 -2 -3 இந்த இடத்துல நம்மளுக்கு மைனஸில் வந்துட்டு இதுவே பாயிண்ட்டே கிடையாது. அப்படிங்கிறப்ப போய்கிட்டே இருக்கா? அப்படி போயிட்டே இருந்தது அப்படின்னா இது வந்துட்டு என்னது? இன்ஃபைனைட்டா? ஸோ ஏ இஸ் அ இன்ஃபைனைட் செட். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? எக்ஸுக்கு வந்துட்டு ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்க, நானும் நேச்சுரல் நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா 0 1 2 3 பாசிட்டிவில் போகும். ஸோ இப்போ இது வந்துட்டு ஃபேக்டரைசேஷனில் இருக்கா? ஸோ நம்ம பண்ணலாமா? 1 × 6 எவ்வளோ? 6. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட் பண்ணுறப்ப -5 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும். ஸோ 2 3s எவ்வளோ? 6. ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வருது? 5 வருதா? அப்போ நம்ம இதை வந்துட்டு எப்படி எடுத்துக்கலாம்? x - 2 × x - 3 = 0வா? அப்போ x = அப்படிங்கிறப்போ இது ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக 0. இப்போ -2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரப்போ +2, -3 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரப்போ +3. அப்போ எக்ஸோட வேல்யூஸ் வந்துட்டு என்னென்னா 2ம் 3ம். ஸோ அப்போ இது வந்துட்டு ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா? ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸ் தான் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படிங்கிறப்ப இது என்னது? B இஸ் அ ஃபைனைட் செட். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.